Hi friends, welcome back to our channel. This is Lata friends. Lata, easy English max with me Lata. இப்போ நம்ம sentence எப்படி நம்ம types of sentences நம்ம பார்க்கலாம். Types of sentencesனா என்னன்னா இப்போ ஒரு sentence வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்தாங்கன்னா அந்த சென்டென்ஸ் வந்து டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி கேட்டாங்கன்னா இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ். ஒரு கமாண்ட் மாதிரி நம்ம கிட்ட சொல்கிறாங்க இதை பண்ணணும் அது செய்யணும்னு சொல்லணும்னா அது வந்து இம்பேரேட்டிவ் சென்டென்சஸ். இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ். ஸோ நம்ம சென்டென்சஸை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும், நம்ம ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும். அதனால் நம்ம அந்த சென்டென்சஸை இங்கிலீஷ் பேசணும்னு விருப்பப்படுறவங்க புக்ஸ் படிச்சுட்டே இருக்கணும், இங்கிலீஷ் புக்ஸை ரீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ட்ரை டு ஸ்பீக் English with yourself first, then you do with others. So introduction to grammatical forms. Introduction to grammatical parts. Grammatical parts and forms. So types of sentences simple ah paakumbodhu types of sentences பார்க்கும்போது முதல்ல டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட், தென் இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ், இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ரோகேட்டிவ்னா கொஸ்டின் மார்க். இன்ட்ரோகேட்டிவ் sentence, then exclamatory sentence. So it is very simple friends. English வந்து ரொம்ப ஈஸி, எல்லாருமே பயப்பட வேண்டாம். ஏன்னா வந்து படிக்கும் போது ஒரு சில பேர் ரொம்ப பயப்படுவாங்க இங்கிலீஷ் பேச எனக்கு வரலன்னு. ஏன்னா இங்கிலீஷ் இஸ் நாட் அவர் மதர் டங். ஸோ இட் இஸ் அ ஃபாரினர்ஸ் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜை நம்ம கற்றுக்கும் பொழுதும் initial point of time la we have little difficulties and everything as a language we are going to learn. So அந்த லாங்குவேஜஸ் நம்ம கற்றுக்கும்பொழுது ஒரு குழந்தை எப்படி பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்து ஒவ்வொரு வார்த்தையா அவங்களோட தாய்மொழியில கற்றுக்குறாங்களோ அதே மாதிரி தான். ஸோ do practice more and more, surely you will be very fluent in English as the days goes on. So அதுக்காக நம்ம பயப்பட வேண்டாம். though you are wrong, though you are making so many mistakes, don't worry about it, learn from the mistakes, that's it. என்ன மிஸ்டேக்ஸ்லேருந்து நம்ம எப்படி நம்ம பிஸ்னஸ்க்காகவோ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் ட்ரேடிங்காக நம்ம கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த ட்ரேடிங்காக படிக்கும்பொழுது பிஸ்னஸ் ரிலேட்டடாக த வேர்ட்ஸ் நீடட் ஃபார் ட்ரேடிங். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடாக வேணுமா, உங்கள் டீச்சிங் ரிலேட்டடாக வேணுமா, உங்கள் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி வேணுமான்றதை பொறுத்தும் யூ ஹாவ் டு ரீட் மோர் அண்ட் மோர் புக்ஸ் ரிகார்டிங் டு த நீடு வாட் யூ வாண்ட் ஆக்சுவலி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வில் மூவ் ஆன். ஒரு சிம்பிளாக ஒரு சென்டென்ஸ் பார்க்கும்போது ஒரு தமிழில் நம்ம எப்படி சொல்கிறோம், ஒரு இம்பேரேட்டிவ் ஒரு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் நம்ம ஒரு டிக்ளேர் பண்ணுறோம் இது மாதிரி நம்மளுக்கு வேணும் அப்படின்றதா. ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். த ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ கால்டு டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் ஒரு வாக்கியம், ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் பெரிய விஷயம் இல்லை, ஸ்டேட்மெண்ட்னா வாக்கியம். ஒரு வாக்கியத்தில் அந்த வாக்கியம் நம்மளுக்கு முழுசாக கொடுத்துருந்தாங்கன்னா அதுவே டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம், பாஸ்கர் ஹேஸ் டவுன்லோடட் த சாங்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் இதில் பாஸ்கர் ஹேஸ் downloaded the songs. ஸோ வெரி சிம்பிள், டவுன்லோடட் த சாங்ஸ். என்ன அர்த்தம், இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக என்ன அர்த்தம், அவங்க நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பாஸ்கர் வந்து டவுன்லோட் பண்ணுறாரு சாங்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வரும்பொழுது அந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி சொல்றோம்னா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். இட் கிவ்ஸ் அ இன்ஃபர்மேஷன், ஸோ இட் இஸ் கால்டு டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ். Then we move on to the imperative sentence. What is imperative sentence? Imperative sentence na it is a command. ஒரு கமாண்டை நம்ம சொல்கிறது தான் இம்பேரேட்டிவ் சென்டென்ஸு. அந்த இம்பேரேட்டிவ் சென்டென்ஸை நம்ம எப்படி சொல்லலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் டர்ன் த டேப் ஆஃப். இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ்னா என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து ப்ளீஸ் டர்ன் த டேப் ஆஃப் அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அந்த குழாயை கொஞ்சம் நிறுத்திடுங்களேன், தண்ணி வருது அந்த குழாயை கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நம்மளை வந்து ஒரு கைண்டாக
ஒரு பொலைட்டா இதை நீங்க கொஞ்சம் செஞ்சிடுங்களேன், இதை கொஞ்சம் பண்ணிடுங்களேன். யாரோ ஒருத்தர் somebody is asked us to do something அப்படி சொல்லும்போது ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல we can use the imperative sentences. Please kindly turn off the tap. Turn the tap off அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. So it is imperative sentence. Interrogative-னா automatically it should be a question mark. Interrogative-னா question mark. Question mark வரது எல்லாமே interrogative sentences தான். For example, have you got a laptop? Interrogative sentence நம்ம என்ன பண்ணலாம்? Have you got a laptop? Have you got a laptop? So it is very simple. Have you got a laptop? So it is எப்படி சொல்லியிருக்காங்க? Have you got a laptopனா உங்களுக்கு லேப்டாப் கிடைச்சிருச்சா, நீங்கள் லேப்டாப் உங்களுக்கு கிடச்சிருச்சா, நீங்கள் வாங்கிட்டீங்களா, கேட்டுனா வாங்கிட்டீங்களா அப்படின்றத இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஹவு லக்கி யூ ஆர், நீங்கள் எவ்வளோ ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி, ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறாங்க. இப்போ யாரோ ஒருத்தர் ஒரு கார் வாங்கியிருக்காங்க, ஒரு ஃப்ளைட் வாங்கியிருக்காங்க, ஒரு பெரிய ஜீனியஸாக இருக்காங்க, இஸ் டன் சம்திங் அச்சீவிங் சம்திங் அப்படின்னு சொல்லும்பொழுது ஹவு லக்கி யூ ஆர் அப்படின்னு நம்ம ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறோம்ல. அது மாதிரி இப்போ இலான் மஸ்க் வந்து இப்போ ஸ்பேஸ் ட்ராவலிங் பண்ணார், அப்போ நிறைய ஃபெயிலியர்ஸ் ஆச்சு. அகெயின் ஹி ஹஸ் ஒன், அகெயின் ஹி ஒன், ஆஃப்டர் த ஃபெயிலியர்ஸ் ஹி கம் பேக். அதே மாதிரி ஹவு லக்கி ஹி இஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அவங்க எவ்வளோ லக்கி அப்படி, ஹவு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் ஹி இஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எவ்வளோ நம்ம ஆச்சரியமாக ஒரு அமேசிங்காக நம்ம பார்க்குற விஷயத்துக்கு எல்லாமே ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் தான் அந்த ஆச்சரியக்குடின்னு சொல்கிறோம். ஹவு லக்கி ஹி இஸ் எப்படி நம்ம எழுதுனா, ஹவு லக்கி ஹி இஸ், ஹவு லக்கி he is. So it is வந்து exclamatory கோடு போட்டு புள்ளி வச்சா exclamatory sentences. So types of sentences வந்து நம்ம சிம்பிளா பார்க்கும்பொழுது declarative sentence first type. Declarative sentences means it gives some information, ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துச்சுன்னா it is called declarative sentences. Then imperative sentencesனா ஒரு கைண்ட் ஒரு ஆக்ஷன் நம்மளுக்கு கொடுத்து இதை நீங்கள் பண்ணிடுங்க. somebody is asking us to do something, turn off the tap, டேப்பை கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க. kindly switch off the fan, ஒரு ஃபேனை ஆஃப் பண்ணிடுங்க. கைண்ட்லி ஓப்பன் த டோர், இந்த டோரை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்கன்னு ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி நம்ம கேட்கறது தான் இம்பராட்டிவ் சென்டென்சஸ். தென் நம்ம என்ன பார்த்தோம், இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவ் இஸ் நத்திங் பட் தி கொஸ்டின் மார்க். கொஸ்டின் மார்க் என்ன சொல்றது, வாட் இஸ் யுவர் நேம், வாட் ஆர் யூ டூயிங் ரைட் நவ், ஹவ் இஸ் யுவர் பிஸ்னஸ் இஸ் கோயிங் ஆன், வேர் ஆர் யூ ஸ்டேயிங், ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி, and what is your aim, how you are going to achieve everything. So it is going to be a question mark, what it might be. If the question mark is there, it is called interrogative sentences. So it is very simple, friends. Then we move on to the exclamatory sentences. Exclamatory sentences is nothing but it is a feel of amazing, wonderful, beyond words. No, there is nothing to explain about this situation. It is called exclamatory sentences. Out of the world அப்படி சொல்றோம்ல, out of the world அந்த உலகத்திலே இல்ல அப்படின்ற மாதிரி how lucky he is, how potentially he is having, எவ்வளோ ஒரு பெரிய ஒரு how the vision he is அப்படின்னு நம்ம சொல்லலை, எவ்வளோ பெரிய விஷன் அவங்க வச்சுருக்காங்க, எவ்வளோ பெரிய ஒரு லக்கி அவங்க அப்படின்றதுலாம் ரொம்ப எக்ஸ்க்ளமேட்டரினா ரொம்ப வியந்து பாராட்டுறது தான் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ். ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். டுடே we are going to ending up this with. So study well, friends. English is not a difficult language. It is very very simple. The only thing we have to do is making practice. Doing practice more and more, surely you will be fluent in English in very few days, friends. Thank you so much. Myself Lata. English tuition classes is also available. I am taking 10th standard, 12th standard maths and English classes along with the English tuition classes, friends. So if you are needed, you just contact me. I have given my number in your description box, in my description box. So 9176762215. Myself Lata. BSc Maths and MCC, then MBA HR, friends, my qualification. Please contact me through my WhatsApp number. Thank you. Please don't call me, friends. So I'm always busy with works. Please don't call me. Please WhatsApp my number, friends. Thank you so much. Next class we will see the interesting the English languages portions, friends. Thank you so much. God bless you all. Bye.